டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய பிரபல பாடகி டேலி பார்டன் தன்னுடைய 80வது வயதில் புற்றுநோய் காரணமாக மரணமடைந்திருக்கின்றார். இவர் பாடல் உலகில் மிக புகழ்பெற்ற ஒருவராகவும் கின்னஸ் புத்தகத்தில் இவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கின்றது. 3000ற்கு மேற்பட்ட பாடல்களை இசை அமைத்து பாடியிருக்கின்றார். பாடகியாக இருக்கின்ற ஒருவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதற்கு இவர் இலக்கணமாக வாழ்ந்தார் என்பது இன்று ஐரோப்பிய அரங்கிலும் அமெரிக்காவிலும் மிக முக்கியமான தலைமை செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. தமிழில் இருக்கின்ற திரை இசையமைப்பாளர்களும் அவர்களுடைய கருத்துக்களும் அவர்களுக்கான வாத பிரதிவாதங்களை செய்வோரும் சிந்திக்க வேண்டிய பல விடயங்கள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. இவர் குறிப்பிட்டிருக்கின்றார், நான் இறந்த பின்னர் என்னுடைய பாடல்களை இந்த உலக அரங்கில் தாராளமாக பயன்படுத்தலாம், அதற்கு எந்த காப்பிரைட் பிரச்சனையும் கிடையாது. நான் இசையமைத்தது, நான் பாடியது எல்லாம் வருமானத்திற்காக அல்ல, உலக மக்களுக்காகத்தான் என்று கூறிவிட்டு இறந்து போய் இருக்கின்றார். இதுதான் பாடகர்களையும் காப்பிரைட் பிரச்சனையையும் இன்று தமிழ் திரைப்பாடல்கள் எதையுமே பாவிக்க முடியாத அளவிற்கு யூடியூப்பில் அந்தந்த நிறுவனங்கள் காப்பிரைட்டை போட்டு அவற்றை உலக மக்கள் பாவிக்க விடாது தடை செய்து தனியார் நிறுவனங்கள் தங்களுக்கான வருவாயாக பாவித்து வருவதானது நூற்றாண்டு கால தமிழ் சினிமாவில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பெரும் பிரச்சனையாகவும் அது மக்கள் சொத்தாகவும் மாற முடியாத நிலை இருக்கின்றது. அந்த வகையில் இவருடைய இந்த கருத்து தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. 2023ஆம் ஆண்டு தன்னுடைய 74வது வயதில் பிபிசிக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது முதுமை என்பதே கிடையாது என்றும் முதுமை என்று பேசுவது தவறு என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இவர் எப்படி அழகாக இருக்கின்றார் என்ற கேள்விக்கு முதலாவது பதில், பாடல்களை ஒளிபரப்பு செய்கின்ற பொழுது முன்புறமாக இருக்கின்ற மின் விளக்குகள் முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், தனக்கு இருக்கின்ற சிறந்த வைத்தியர்கள். இவர் பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை செய்து கொண்டவர். மூன்றாவது, நல்ல உணவும் நல்ல மருத்துவமும். நான்காவது, சிறந்த மேக்கப் என்பன தன்னை இளமையாக காட்டியதாகவும் இவர் தன்னுடைய தலையில் வைத்திருக்கின்ற பெரிய தலைமுடியானது பலரால் கேலி செய்யப்பட்டு 90களில் வந்த இளம் பாடகிகளினால் இவர் ஓரங்கட்டப்பட்டாலும் கூட தன்னுடைய தளராத முயற்சியினால் தொடர்ந்து அவர்களை வென்று இறுதி வரை அவர் ஒரு வெற்றியாளராக இருந்தார் என்பது பாடல் உலகில் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ என்கின்ற இவருடைய பாடல் காலத்தினால் அழிக்க முடியாத பாடலாக உலக அரங்கில் காற்றோடு காற்றாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது. மேலும் இறப்பதற்கு முன்னதாக நான் எழுதிய பாடல்களும் எனது இசையுமே இந்த உலகில் சொத்தாக விட்டு செல்லுகின்றேன், அவை பேசப்படும். இந்த பாடல்கள் எல்லாம் இந்த உலக மக்களுக்கான சொத்துக்களே என்று உயில் எழுதி சென்றிருக்கின்றார். எனது குரலை எடுத்து புதிய பாடல்களை உருவாக்கலாம் என்றும் கூறியிருக்கின்றார். இவருடைய சமூக சேவை மிக முக்கியமானது. தன்னுடைய சொந்த ஊரான அமெரிக்காவினுடைய டெனன்சி பகுதியில் டாலிவுட் என்கின்ற பிரம்மாண்டமான கேளிக்கை பூங்கா ஒன்றை அமைத்து பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதாக கூறினார். அதை செய்திருக்கின்றார். உலகம் முழுவதிலும் குழந்தைகள் படித்து அறிவை பெறுவதற்காக 20 கோடி புத்தகங்களை பரிசாக வழங்கியிருக்கின்றார். தனது தோற்றம் பற்றி பிறர் கேலி செய்த பொழுது தானே தன்னை கேலி செய்து பாடியதனால் அவர்களுடைய கேலி எடுபடாமல் போயிருக்கின்றது. எண்ணற்ற உலக சாதனைகளை படைத்த காரணத்தினால் எல்லாவற்றிற்குமாக கின்னஸ் புத்தகத்தில் இவருடைய பெயர் பதியப்பட்டிருக்கின்றது. அவரை போல ஒருவர் இருந்ததில்லை, இனியொருவர் அவரை போல வர முடியாது. அவரிடம் இருந்தது அசாத்திய திறமை. அடுத்தது அவருடையது தளராத தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும். அவை எல்லாவற்றையும் தவிர உலகத்தில் பலர் துன்பங்களை செய்தாலும் பொறுப்பற்ற முறையில் நடந்தாலும் அவருடைய அசையாத நற்குணத்தை என்றுமே அவர் மாற்றியதில்லை. இதனால் வெற்றியாளராக விடை பெற்றிருக்கின்றார். ஓரின சேர்க்கையாளரை ஆதரித்திருக்கின்றார். பெண்களின் உரிமைக்காக போராடி இருக்கின்றார். ஒரு கலைஞர் அரசியலில் ஈடுபட தேவையில்லை, அரசியல் கட்சிகளுக்கு வால் பிடித்து அவர்கள் தருகின்ற பதவிகளில் உட்கார தேவையில்லை. எல்லா அரசியல் கட்சிகளையும் இணைக்கின்ற ஒரு கதாபாத்திரமாகத்தான் ஒரு பிரபல கலைஞர் இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து அமெரிக்காவினுடைய டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக்கன் ஆகிய கட்சிகளை இணைத்து நாட்டிற்கான முன்னேற்றங்களை செய்யுங்கள் என்கின்ற இடம் நோக்கி அரசியல் பக்கச்சார்பு இல்லாமல் தன்னுடைய பணியை ஆற்றி ஒரு கலைஞர் என்பவர் அரசியலுக்கு
வந்து உயர் பதவி பெற்று அதன் மூலம்தான் சமூக சேவை ஆற்ற வேண்டும் என்பது அல்ல. எல்லா அரசியல் கட்சிகளையும் இணைக்கின்ற பலம் அவருடைய கலை ஆற்றலுக்கு இருக்கின்றது. அதனால் பொதுவான ஒரு மனிதனாக வாழ்ந்து தன்னுடைய நாட்டிற்கு நன்மை செய்யலாம் என்று எண்ணற்ற நன்மைகளை அவர் செய்தார். கொரோனா உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் தொடர்ந்து மக்களுக்கு உதவி செய்தார். இவருடைய உதவிகள் எண்ணற்றவையாக இருந்தன. தான் உழைத்த பணத்தை உதவியாக கொடுத்து மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து இவர் விடை பெற்றிருக்கின்றார். இவரை போல பொது வெளியில் வந்து பாடி தன்னுடைய பாடல்களுக்கு மேலால் சமூக ஆர்வம் உள்ள ஒரு சமூக போராளியாக பாடகிகள் இருக்கின்றார்களா என்பது சிந்தையை கவரும் கேள்வியாகவே இருக்கின்றது. எனவே எல்லா பாடகிகளும் எல்லா பாடகர்களும் முன்மாதிரியாக கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த பெண்மணி டாலி பார்டன் ஆகும். இவர் புற்றுநோயாக இருக்கின்றார் என்று முன்னரே தெரியாது. இறந்த பொழுதுதான் அவர் பற்றிய செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று ஊர் சொல்ல விடை பெற்றிருக்கின்றார். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.